வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் பிரபாகர். வாட்ஸ்அப் செட்டிங் சம்பந்தமா ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த பதிவு. நிறைய பேர் நம்முடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல எதுவுமே பண்ணாம போன்ல இருந்து பணம் எடுத்துட்டாங்க சார், என் போன் ஹேக் ஆயிடுச்சு, என்னோட ஏடிஎம் கார்டு எதுவுமே யூஸ் பண்ணாமே பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த செட்டிங்ஸும் ஒரு சில காரணம். இந்த செட்டிங்ஸ் தயவு செய்து சொல்ற இந்த வீடியோ பிரகாரம் இந்த செட்டிங்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைங்க. உங்க போன் செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம். ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் முதல்ல ஓபன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ண உடனே 3 டாட் கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ண உடனே கடைசி காலம் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே ரெண்டாவது காலம் பிரைவேசி வரும். அந்த பிரைவேசியை கிளிக் பண்ணுங்க. பிரைவேசியை கிளிக் பண்ண உடனே அதுல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கடைசிக்கு முன்னாடி அட்வான்ஸ்டு ஒரு காலம் இருக்கும். அட்வான்ஸ்டு அந்த காலத்தை கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒரு 3 காலம் காட்டும். Black unknown account messages, protect IP address in calls, disable link previews. இந்த 3 காலம் காட்டும். இது எல்லாமே நம்ம enable பண்ணி தான் வச்சிருக்கோம். இதெல்லாம் enable பண்ணணும். இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா கிரீனுக்கு வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 கிளிக் பண்ணுங்க. disable link previews. இந்த லிங்க் ப்ரீவியஸ் என்ன மீனிங்னா, நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கூட சில யூடியூப்ல அனுப்புவாங்க. அந்த யூடியூப்பை இதை நீங்க enable பண்ணீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதை மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி தெரிஞ்சா அதை அப்போ இதை டிசேபிள் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மேக்சிமம் இது பண்ணாம வச்சிருந்தா எந்த லிங்க்கும் நம்ம தெரியாம கூட நம்ம கிளிக் பண்ண முடியாது, ஓபன் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் மேக்சிமம் ஆன்ல எனேபிள் இருக்கணும். மறுபடியும் பேக் வாங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ள இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ள ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா நோட்டிபிகேஷன் எடுத்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு ஒரு காலம் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. இது முக்கியமான ஒரு ஆப்ஷன் இது. தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கடைசி வந்தீங்கன்னா when using mobile data, அதாவது மீடியா ஆட்டோ டவுன்லோடுக்கு கீழே when using mobile data அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். போட்டோஸ், ஆடியோ, வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே எனேபிள் பண்ணிருப்போம். இதை டிசேபிள் பண்ணிடணும். இந்த எல்லா ஆப்ஷனுமே டிசேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் when connected on வைஃபை வரும்போது அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஒரு 4 காலம் சேமா வரும். போட்டோ, ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. தென் லாஸ்ட் ரோமிங், அதே மாதிரி சேம் மெத்தட், போட்டோ, ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ் டிசேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இதோட மீனிங் என்னன்னா, நம்முடைய பர்மிஷன் இல்லாம எந்த ஃபைலும் ஆட்டோ டவுன்லோட் ஆகாது. ஒரு இன்விடேஷன், ஸ்கேமர்ஸ் ஒரு இன்விடேஷன் அனுப்புறாங்க. அந்த இன்விடேஷன் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணாதான் அது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம டிசேபிள் பண்ணி வச்சிருந்தா தான் இது நடக்கும். இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த when roaming use mobile data நோ மீடியான்னு இருக்கும். when connected on வைஃபை நோ மீடியா, when roaming நோ மீடியா. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இப்போ ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி இருக்கணும். தென் மேல பேக் ரிவர்ஸ் வாங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா தேர்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கு. 4வது காலம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ண உடனே இது மாதிரி டர்ன் ஆன் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே காட்டும். இது என்னன்னா ஒரு 6 டிஜிட்ல ஒரு நம்பர் கேட்கும். இந்த நம்பரை ரொம்ப ஞாபகமா வச்சிருக்கணும். தெரிஞ்ச நம்பரா வச்சுக்கோங்க. இந்த நம்பரை எப்பவுமே எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ரொம்ப செக்யூர்டான இது. இந்த பேக் வாங்க. பேக் வந்தோடனே அதுக்கு மேல இமெயில் அட்ரஸ் இருக்கும். ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல இமெயில் அட்ரஸும் இருக்கும். இதை நான் ஏற்கனவே வெரிஃபை பண்ணி வச்சிருக்கனால இது வர்றதுக்கு. ஸோ நீங்க புதுசா இமெயில் ஐடி போட்டு அது ஓடிபி எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செட்டிங்ஸ் நீங்க இருப்பீங்க. இந்த 3 ஆப்ஷனும் நீங்க செய்து வச்சீங்கன்னா உங்க போன் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நாட் ஒன்லி யூ, நீ இதை பாக்குற மற்றவங்களுக்கும், உங்க வீட்டுல ஃபேமிலி, அப்பா அம்மா இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கன்வே பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸை நான் சொன்ன மாதிரி மாற்றி எனேபிள் பண்ணி வச்சிருங்க. உங்க ஃபோன் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். தேங்க்யூ.